வணக்கம் மக்களே, இன்று ஒரு பஸ்ல நடந்த சம்பவம் கேட்கறதுக்கு முன்னாடியே சிரிப்பு வர ஆரம்பிச்சிரும். இந்த கதையோட முடிவுல டிரைவரே இல்ல. பேசஞ்சர் கண்டக்டர் கிட்ட கேக்குறாரு, இந்த பஸ்ல எத்தனை வருஷமா நீங்க கண்டக்டரா இருக்கீங்க? கூலா கண்டக்டர் சொல்றாரு, 5 வருஷமாச்சு சார். பேசஞ்சர் ரொம்ப இம்ப்ரெஸ்ட் ஆகி சொல்றாரு, நானும் ரொம்ப நாளா இந்த பஸ்ல பயணம் பண்றேன். எவ்வளவு டென்ஷன் நேரமா இருந்தாலும் நீங்க மட்டும் எப்பவும் சிரிச்ச முகம். பிரௌடா கண்டக்டர் சொல்றாரு, தோளில் எவ்வளவு டென்ஷன் இருந்தாலும் மனசை லேசா வச்சுக்கணும் சார். பேசஞ்சர் ஆச்சரியமா கேட்கிறாரு, அப்படி எப்படி? ப்ரொஃபசர் மோட்ல கண்டக்டர் சொல்றாரு, அமெரிக்கா நியூரோ சயின்டிஸ்ட் சொல்றாங்க, மனுஷன் சிரிக்கும் போது உடம்புல நல்ல அலைகள் உருவாகும், நியூரோ பெப்டைட் ரிலீஸ் ஆகும், இம்யூனிட்டி அதிகரிக்கும், ஆரோக்கியமா வாழலாம். பேசஞ்சர் மைண்ட் ப்ளோன் ஆகி சொல்றாரு, அடேங்கப்பா, சயின்டிஸ்ட் மாதிரி கண்டக்டர் தொடுகிறாரு. அது மட்டும் இல்ல, கோபம், ஆசை, பொறாமை இதெல்லாம் கட்டுப்படுத்தினா ஆயுள் கூடும். பேசஞ்சர் இம்ப்ரெஸ்ட் ஆகி சொல்றாரு, அப்போ நீங்க ரொம்ப நீண்ட நாள் வாழ்வீங்க போல. கான்பிடென்ட்டாக கண்டக்டர் சொல்றாரு, 100% சார். பயந்த பேசஞ்சர் சொல்றாரு, ஆனா உங்க டிரைவர் கிட்ட இந்த நிதானம் இல்ல போல. குழப்பமா கண்டக்டர் கேக்குறாரு, ஏன் சார்? பதட்டமா பேசஞ்சர் சொல்றாரு, இந்த பஸ் எப்படி தாறுமாற போகுதுன்னு பாருங்க, நீங்களாவது போய் பிரேக் கலண்டு விழுந்துருச்சான்னு பார்த்துட்டு வாங்க. கூலா கண்டக்டர் சொல்றாரு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போய் பார்த்துட்டு வந்தேன் சார். பதட்டமா பேசஞ்சர் கேக்குறாரு. அப்போ சீரியஸா கண்டக்டர் சொல்றாரு, வர்ற வழியில தான் எங்கேயோ விழுந்திருக்கும் போல. அதிர்ச்சியா பேசஞ்சர் கேக்குறாரு, பிரேக்கா? சீரியஸா கண்டக்டர் சொல்றாரு, டிரைவர். சரி மக்களே, இன்னும் இப்படிப்பட்ட செம காமெடி சம்பவங்களுக்காக ஸ்டே டியூன். அதுவரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் சிரிப்பு செல்வா.